வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் எக்லெஸ் மேங்கோ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி எல்லா பக்கமும் தடவிக்கோங்க. சைடில் கூட தடவிக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டரு, நெய் எது வேணால் தடவிக்கோங்க. பட்டர் பேப்பர் வச்சிடலாம். வச்சதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா தடவிக்கோங்க. சைட்லெல்லாம் தடவினிங்கன்னா ஒட்டாமல் வரும் கேக்கு. இட்லி பாத்திரத்தில் கல்லுப்பு இல்லைன்னா ஐஸ் உப்பு ஏதாவது ஒன்று போட்டுட்டு ஸ்டாண்டை வச்சுட்டு ஒரு 15 ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம கேக் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1/3 கப் ஆயிலு, சுகர் 1/4 கப் சுகரு, வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூனு சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. உங்களுக்கு நல்லா இனிப்பு ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் அரை கப்பு கூட இனிப்பு எடுத்துக்கலாம். மாம்பழ விழுது 1 கப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது ஸ்வீட் மாம்பழமாக இருக்கிறனால நான் சுகர் கம்மியாக போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக இருந்தால் மாம்பழத்தில் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. பால் 1 கப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் இது சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிற கோதுமை மாவையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நான் 1 கப்பு தான் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி போதும். எண்ணெய் தடவி வச்சு பேக்கிங் ட்ரேயில் ஊற்றிடலாம். நட்ஸ் வேணும்னா கோதுமை மாவு 1 டீஸ்பூன் எடுத்து கலந்துட்டு மேலே அப்படி தூவி விடுங்க. அப்படி நீங்கள் கோதுமை மாவு சேர்க்கல அப்படின்னா கீழே எல்லாமே செட்டில் ஆகிடும். கேக் மிக்ஸை ஊற்றியாச்சு. 2 டைம் நல்லா தட்டிக்கலாம், ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்குற இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். நம்ம ப்ரீ ஹீட் பண்ணாமல் கேக் மிக்ஸை ரெடி பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் பண்ணோம் அப்படின்னா 15 நிமிஷம் ஆகிடும். நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கேக்கு ரெடி பண்ணோடனே உடனே நம்ம ப்ரீ ஹீட் பண்ண பாத்திரத்தில் வைக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 30 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம் வெந்துருச்சா இல்லையான்ட்டு. பாருங்கள், 30 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்புறம் குச்சி இல்லைன்னா கத்தி வச்சு எடுத்து பாருங்கள். இன்னும் வேகலை. நான் மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வைக்கிறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நைஃப் வச்சு குத்தி பார்க்கலாம். பாருங்கள், ஒட்டவே இல்லை. கேக் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு 20 நிமிஷம் நான் அப்படியே குக்கர்லேயே வச்சுட்டு அப்புறமா வெளியில் எடுத்தேன். இது ஆறிடுச்சு நல்லா. கேக் ஆறின பிறகு தான் கட் பண்ணணும். பாருங்கள், சைட்லெலாம் எண்ணெய் தடவினால ஈஸியாக கேக் வெளியில் வந்துடும் ஒட்டாமல். பாருங்கள், ஒட்டாமல் வந்துருச்சு. டின்னில் ஒன்றுமே ஒட்டலை பார்த்தீங்களா? அதனால தான் சைடில் எல்லாமே நீங்கள் எண்ணெய் பட்டர் எதுனாலும் நீங்கள் தடவணும். கேக் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். சுவையான எக்லெஸ் மேங்கோ கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.